ஹாய். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன சென்சார்ஸ்லாம் ஆண்ட்ராய்டில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மெனி சென்சார்ஸ் விச் வி அட்டாச் டு த ஹார்ட்வேராகவே நம்ம மொபைலில் வந்து நிறையா சென்சார்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்வேர் சென்சார்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ மொபைலில் எப்படி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நம்மகிட்ட வந்து நிறைய சென்சார்ஸ் இருக்குது. ஸோ நியர்லி மோர் தென் 10-20 சென்சார்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ only 4 sensors or 5 sensors we are going to few sensors நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது நமக்கு தேவைப்படுறது லைக் ஸ்டெப் கவுண்டிங் சென்சார்ஸ், லொக்கேஷன் சென்சார்ஸ், லைக் தட் லைட் டிடெக்ஷன் சென்சார்ஸ், அந்த மாதிரி சென்சார்ஸ் வந்து நம்ம என்ன நம்ம அப்ளிகேஷனுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுமோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் ஒன் ரிசல்ட். ஓகே, ஒரு ஜஸ்ட் ஜெட்பேக் கம்போஸ் அப்ளிகேஷன் இது. ஸோ இந்த ஜெட்பேக் கம்போஸ் அப்ளிகேஷனில் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் சென்சார்ஸ். ஓகே, ஸோ ஃபார் கிரியேட்டிங் எ சென்சார், ஸோ வி ஆர் கோயிங் டு நம்ம வந்து இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா accelerometer sensor, accelerometer, proximity, light sensor and step count sensor. ஸோ 4 சென்சார்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4 சென்சார்ஸ்க்காக தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் 4 சென்சார்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு யூஐயில் வந்து அதை எத்தனை கவுண்ட் அதை வந்து டிஸ்பிளே பண்ணி மட்டும் காட்டிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சென்சார்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவிட்டி சம்திங்கில் வந்து சென்சார் ஈவெண்ட் வந்து நம்ம லிசன் பண்ணணும். ஓகே, சென்சார் ஈவெண்ட் லிசனரில் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அக்யூரேட் லிசனர், அக்யூரசி சேஞ்ச், அண்ட் அனதர் ஒன்று வந்து சென்சார் சேஞ்ச். ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து போத் யூஸ் பண்ண போகிறத நம்ம வந்து இந்த சென்சார் சேஞ்சில் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இல்லை, நம்ம வந்து சென்சார் டிஃபைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படிங்களா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்சார் டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ ஃபார் அதுக்கு வந்து லேட்டின்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்சார் மேனேஜர் வாங்கணும். சென்சார் மேனேஜர் நம்ம கெட் பண்ணுறோம். சென்சார் மேனேஜரை வந்து இப்போ டிஃபைன் பண்ணுறோம், உள்ளே வந்து நம்ம கெட் பண்ணுவோம். ஓகேங்களா? சென்சார் மேனேஜர் டிஃபைன் பண்ணிவிட்டு ஸோ சென்சார்ஸ் ப்ரைவேட் நம்ம ஈச் சென்சார்ஸ் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து accelerometer sensor. ஓகேங்களா? accelerometer sensor வந்து ஓகே நல் அப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? accelerometer sensor. ஸோ இந்த சென்சார் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டில்ட் ஆஃப் த மொபைல் நம்ம இப்படி பண்ணுறோம் எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன். ஸோ இது வந்து ஹோல் XY Z டில்ட்டை வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இந்த accelerometer sensor XY Zன்னு 3 பேராமீட்டர்ஸ் வரும். இதுலேயும் வந்து உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த கேமிங் ஸோ அந்த மாதிரி நம்மளோட மொபைல் மோஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கவுண்ட் பண்ண போகிறோம். ஸ்டெப் கவுண்ட் சென்சார். ஓகே, சாரி. ஓகேங்களா? ஸ்டெப் கவுண்ட் சென்சாருக்கு வந்து நம்ம இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா சில சென்சாருக்கு வந்து பெர்மிஷன்ஸ் வாங்கணும், மேனிஃபெஸ்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும். சில சென்சாருக்கு வந்து நம்ம பெர்மிஷன் வாங்க தேவையில்ல. ஸோ ஒன் ஆஃப் த சென்சார் வந்து ஸ்டெப் கவுண்ட் சென்சார். ஸ்டெப் கவுண்ட் சென்சாருக்கு வந்து நம்ம மேனிஃபெஸ்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ மேனிஃபெஸ்ட்டில் பெர்மிஷன் வாங்குறது என்ன பெர்மிஷன்னா லொக்கேஷன் பெர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி ரெகக்னைசர், ஆக்டிவிட்டி ரெகக்னைசர் பெர்மிஷன்ஸ் வாங்கணும். ஸோ போத் ரெண்டு பெர்மிஷனும் அங்கே வாங்கினா தான் நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இது இந்த சென்சார் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வேர் ப்ராக்சிமிட்டி சென்சார். ப்ராக்சிமிட்டி சென்சாரும் சேம் தான். ப்ராக்சிமிட்டி சென்சார்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஃபோன் பேசுகிறப்ப இயர் கிட்ட கொண்டு போனோன்னே உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளாங்க் ஆயிரும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ப்ராக்சிமிட்டி சென்சார். ஸோ உங்களோட நியர்பை ஆப்ஜெக்டை வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து நியர்பை இருக்கா அப்படிங்கிறது நம்ம காதில் கொண்டு போனோன்னே பிளாக் ஆயிடலாம். ஸோ அதுக்கு அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தான் ப்ராக்சிமிட்டி சென்சார். தென் வந்து லைட் சென்சார். லைட் சென்சார் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் பிரைட்னஸ்க்காக இது பண்ணுறது. நாட் ஓன்லி ஸ்க்ரீன் பிரைட்னஸ், இது வந்து நம்ம அவுட் சைட் டெம்பரேச்சர். இது வந்து அட்மாஸ்பரிக் சென்சார் லைக் தட். அவுட் சைடில் வந்து எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்ம பிரைட்னஸே இல்லாத இடத்துல வச்சோன்னா நமக்கு அந்த சென்சாரோட வேல்யூ வந்து 0ல் இருக்கும். நல்ல பிரைட்னஸில் வச்சோன்னா அது வந்து ரொம்ப ஹையில் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 சென்சார்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 சென்சார்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த சென்சார் மேனேஜரை கெட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தேட் ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து லொக்கேஷனும் இதுவும் வாங்கணும். அதே மாதிரி ஸ்டெப் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி சென்சார் அந்த ஒரு பெர்மிஷன் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த 2 பெர்மிஷன் நம்ம வந்து இதில் வாங்கிட்டு போயிடலாம். யூசர் பெர்மிஷன், ஆக்சஸ் ஃபைன் லொக்கேஷன் இஸ் நீடட்,
யூசர் பெர்மிஷன் பாடி சென்சார் வந்து நம்ம வாங்கணும் ஓகேங்களா. யூசர் பெர்மிஷன் ஆக்டிவிட்டி ரெகக்னைசர் ஓகே. இந்த 3 பெர்மிஷனும் நம்ம வாங்கணும் ஷுர் கன்ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ இந்த 3 பெர்மிஷனுக்கும் நம்ம வந்து இதில் பெர்மிஷன் நம்ம வாங்குறதுக்காக இது போட்டுக்கலாம். வேல் பெர்மிஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப். ஸோ இந்த அரேக்குள்ளே android.manifest.recognizer. So then dot manifest dot permission dot body sensor okay. Same manifest dot permission dot find location access find location okay. So இந்த 3 permissions நம்ம வந்து யூசர்கிட்ட வந்து லாகின் பண்ணோன்னே வாங்க போகிறோம். ஸோ அதனால் இது கொடுத்துருக்கேன். ஸோ இன்சைட் தட் பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் கண்டென்ட் வியூஸ் நம்ம தனியாக வந்து எதுவும் கம்போஸ் டிஃபைன் பண்ணலை. ஜஸ்ட் உங்களுக்கு இதிலேயே வந்து நான் டெக்ஸ்ட் வியூ போட்டு ஷோ பண்ண போகிறேன். ஸோ ஆஃப்டர் டெக்ஸ்ட் கண்டென்ட் வியூ வந்து தான் நம்ம வந்து இந்த சென்சார் மேனேஜரை வந்து ஃபஸ்ட்டு கெட் பண்ண போகிறோம். சென்சார் மேனேஜர் இஸ் ஈக்குவல் டு கெட் சிஸ்டம் சர்வீஸில் வந்து சென்சார் சர்வீஸ் ஆஸ் சென்சார் மேனேஜர் ஓகேவா. சிஸ்டம் சர்வீஸை வந்து நம்ம சென்சார் மேனேஜரை வாங்குகிறோம். சிஸ்டம் சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம பெர்மிஷன் இது பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இஃப் பெர்மிஷன்ஸ் டாட் எனி ஓகே. இந்த எனியில் வந்து கான்டெக்ஸ்ட் காம்பேக்ட் டாட் செக் செல்ஃப் பெர்மிஷன் திஸ் டாட் இட் நாட் இட் டாட் ஆக்சுவலி திஸ் இட் கமா ஓகே நாட் ஈக்குவல் டு permission manager dot permission granted correct sorry correct தானே. What happened start it permission manager dot okay sorry package manager dot permission granted. So permission granted ஓகே. பெர்மிஷன் கிராண்டடாக இருந்துச்சுன்னா ஓகே. இது வந்து நம்ம பெர்மிஷன் கிராண்டடாக இல்லை அப்படின்னா பெர்மிஷன் கிராண்டடாக இருந்தால் இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போட போகிறோம். அந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம வந்து சென்சார்ஸ் வாங்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா activity compact dot request permission the same thing okay. request code வந்து 0 or 1 anything எதனாலும் வச்சுக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ திஸ் அகைன் நம்ம பெர்மிஷன் வந்து பெர்மிஷன் கொடுக்கல, பெர்மிஷன் இல்லைன்னா பெர்மிஷன் வாங்க போகிறோம். தென் பெர்மிஷன் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ப்ரைவேட் ஃபண்ட் கெட் சென்சார்ஸ் ஓகேவா. கெட் சென்சார்ஸ் வாங்கிட்டு ஸோ இந்த கெட் சென்சார் மெத்தடில் தான் சென்சார் வந்து கெட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பெர்மிஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஆன் ரெக்வஸ்ட் பெர்மிஷன் நம்ம போடணும். ஆன் ரெக்வஸ்ட் பெர்மிஷனுக்குள்ளே வென் ரெக்வஸ்ட் கோட் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தால் ஸோ சேம். ஸோ இதுதான் ஓகேவா. ஓகே கரெக்ட் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பெர்மிஷன் வாங்கியாச்சு. ஸோ இந்த சென்சார் முடிச்சாச்சு. இப்போ வந்து சென்சார் மேனேஜர் வாங்கியிருக்கோமா, இதை வச்சு நம்ம இங்கே சென்சார் வாங்கணும். சென்சாரை வந்து டிஃபைன் பண்ணணும். ஆக்சுவலாக என்னென்னா ஒவ்வொரு சென்சாராக வந்து போடுறோம். ஆக்சிலரோமீட்டர் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். சென்சார் மேனேஜர் டாட் கெட் டிஃபால்ட் சென்சார். ஸோ இங்கே வந்து சென்சார் டாட் ஆக்சிலரோமீட்டர் ஓகே. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற 4க்கும் போடணும். இதில் வந்து என்ன அடுத்து என்ன சென்சார் ஸ்டெப் கவுண்ட் சென்சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கவுண்ட் ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ப்ராக்சிமிட்டி ஓகேங்களா. ஸோ ப்ராக்சிமிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் லைட் சென்சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் சென்சார் ஓகேங்களா. ஸோ 4 சென்சாருமே நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் இனிஷியலைஸே பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரை வந்து நம்ம 2 மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஆக்டிவிட்டி லைஃப் சைக்கிளே பார்த்தீங்கன்னா ஆன் ரெஸ்யூம் ஆன் பாஸ் ஓகேங்களா. ஸோ அந்த 2 மெத்தடையும் இங்கே கால் பண்ணணும். ஆன் ரெஸ்யூம் ஆன் பாஸ் ஓகேங்களா. ஸோ ஆன் ரெஸ்யூமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சாருக்கெலாம் வந்து லிசனர் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். விச் மீன்ஸ் லிசனர் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அதே மாதிரி ஆன் பாஸில் வந்து லிசனரை வந்து ரிமூவ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக அதுவே சஜஷன் கொடுத்துட்டு
ஸோ இதுதான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சர்வீஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த சர்வீஸை வந்து நம்ம ரிஜிஸ்டர் லிசன் பண்ணுவோம். ஸோ ப்ராட்காஸ்ட் ரிசீவர் ப்ராட்காஸ்ட் எனி சர்வீஸ் ஏதாவது ஒரு சர்வீஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிசீவர் பண்ணுவோம். ஒன்ஸ் அன்டில் திஸ் ஆக்டிவிட்டி வந்து டெஸ்ட்ராய் ஆகிற வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டியில் வந்து நம்ம இங்கே லிசன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இந்த ஆன் சென்சார் சேஞ்சில் வந்து வேல்யூ ரிசீவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே ரிசீவ் இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ நான் ஆக்சிலரோமீட்டரை வந்து ஆக்சுவலாக எல்லா சென்சாரும் எல்லா மொபைலுக்கும் அவைலபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சென்சார் வந்து இந்த மொபைலில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே செக் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆக்சிலரோமீட்டர் நாட் நல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஆக்சிலரோமீட்டர் நாட் நல்லா இருந்துச்சுன்னா நான் ரிசீவர் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? ரிசீவர் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்டெப் கவுண்ட் சென்சார் நாட் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் இது நாட் நல்லா இருந்துச்சுன்னா சென்சார் மேனேஜர் டாட் ரிஜிஸ்டர் லிசனர் திஸ் கமா ஸ்டெப் இல்லை இட். ஓகே, சென்சார் மேனேஜர்ஸ் ஆர் சேம். ஓகே, ஸோ இது பண்ணுறோம். அதே மாதிரி லைட்டுக்கும் அதே மாதிரி பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சென்சார் நல்லா இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு தென் இது பண்ணுறோம். தென் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் இந்த 4க்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். நான் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இங்கே ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே வந்து நான் வென் போட்டு வெனில் அந்த ஈவெண்ட் டாட் வேல்யூ டாட் நாட் வேல்யூ ஐ திங்க் சென்சார் டாட் டைப். ஓகே, இங்கே வந்து நான் இந்த சென்சார் டைப்பை வந்து செக் பண்ணுறேன். ஓகேங்களா? என்ன டைப் ஆஃப் சென்சார் வருதுன்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற 4 சென்சாருக்குமே ரிசீவர் இங்கே தான் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன டைப் ஆஃப் சென்சார்னு டிடெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் ஆன் தட் அதுக்கு நான் இப்போது மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் இப்போ 4 சென்சாருக்கும் நம்ம வந்து டிடெக்ஷன் போட்டாச்சு. நம்ம 4 சென்சாருக்கும் நம்ம கேஸ் போட்டோம். வென் கேஸ் லெவலில் வந்து கேஸ் போட்டாச்சு. ஸோ இந்த கேஸ்க்குள்ளே வந்து நமக்கு வேல்யூ வரும். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் டாட் வேல்யூங்கிறது தான் வேல்யூ. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 4 வேரியபிள்ஸ் வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேர் போட்டு எக்ஸ் வேல்யூ. ஸோ மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரிங்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? XYZங்கிறது ஆக்சிலரோமீட்டரோட வேல்யூ. ஸோ ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஒன்ஸ் பண்ணேன். அதனால் எனக்கு வந்து இது ஆல்ரெடி அது இன்ஸ்டன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு இது கொடுக்குது. அதனால் எதுவும் பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஸோ XY சேம் வேல்யூ நான் லாஸ்ட் டைம் கொடுத்துருந்த சேம் பேராமீட்டர் சேம் வேல்யூ அப்படியே கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ XYZங்கிறது ஆக்சிலரோமீட்டரோட பேராமீட்டர்ஸு. ஓகேங்களா? ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம எந்த பொசிஷனில் நம்ம எந்த ஷேப்பில் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம், அது வந்து இது பண்ணும். ஸோ ஸ்டெப் கவுண்ட் சென்சார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் கவுண்ட் வந்து நம்ம எத்தனை கவுண்ட் வைக்கிறோங்கிறது ஸ்டெப் கவுண்ட் வேல்யூ வரும். ப்ராக்சிமிட்டிங்கிறது அது ஒரு எல்லாமே ஃப்ளோட் வேல்யூ டபுள் ஆர் ஃப்ளோட் வேல்யூ தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். எக்ஸ் வேல்யூ டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஸோ சேம். ஸோ இதை வந்து நம்ம இப்படி கொடுக்க வேண்டாம், இப்படி கொடுத்தா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் ஓகேங்களா எக்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அதுவே கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து XYZ எப்படி ரொட்டேட் பண்ணுறோம் என்ன ஏதுன்னு சொல்லி வாங்கிட்டோம். இதே இது பார்த்திங்கன்னா டைப் ஸ்டெப் கவுண்ட்டு. ஸோ டைப் ஸ்டெப் கவுண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் கவுண்ட் டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சேம் ஸ்டெப் போட்டு ஓகே கரெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி டாட் வேல்யூ சேம். ஓகே ப்ராக்சிமிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ப்ராக்சிமிட்டி டாட் வேல்யூ இது வந்து லைட் சென்சார் டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஓகே லைட் டாட் இது. ஸோ இப்போ இது வந்து இது எதுக்காகனா இது வந்து நம்ம வேல்யூ கெட் பண்ணுறது. நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக இங்கே இது பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் வந்து நார்மலாக கேஷுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கேல்குலேஷன் நீங்கள் போட்டுனா போட்டுக்கலாம். இதில் வந்து டெக்ஸ்ட் போட்டு ஆக்சிலரோமீட்டர் டெக்ஸ்ட் போட்டு எக்ஸ் வேல்யூ. ஓகே எக்ஸ் வேல்யூ டாட் வேல்யூ. ஓகே ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் போட்டு நான் இதில் வந்து என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கவுண்ட் கரெக்டாக ஸ்டெப் கவுண்ட்டு
ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்டெப் கவுண்ட்டு ப்ராக்ஸி லைட் வேல்யூ ஓகேங்களா. ஸோ அவனே கொடுத்துட்டான். நான் ஆக்சுவலாக நான் இது ஆல்ரெடி பண்ணியிருந்ததுனால இன்டெலிஜென்ஸுக்கு தெரிஞ்சு ஸோ அதுவே எல்லாமே கொடுத்துருச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் ரன் பண்ணி உங்களுக்கு இது என்ன அவுட்புட் அப்படிங்கிறத ஷோ பண்ணுறேன். நான் என் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நான் ஒயர் கனெக்ட் பண்ணலை. ஃபோனில் ரெக்கார்டிங் போட்டு ஓகே. ஸோ இதுதான் என்னோடய அப்ளிகேஷன் ஐ திங்க். ஓகே, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது. நான் இந்த ரெக்கார்டிங் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரோமீட்டர் வந்து நமக்கு வேல்யூஸ் காட்டுது. அதே மாதிரி 3 நான் இப்போது இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணேன் 4 9 இசடு. ஸோ சேம் பேஸ்ட் ஆன் மை ரொட்டேஷன் இட் வில் ஷோ. ஸோ அதே மாதிரி ஸ்டெப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வாக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் ஸ்டெப் கவுண்ட் காட்டுது. ஸோ ப்ராக்சிமிட்டி பார்த்தீங்கன்னா நான் இப்போது கரெக்டாக என்னோடய ஏர்பிக் மைக் கிட்ட கை வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ இப்போ எடுக்கிறேன், உங்களுக்கு வந்து 5. ஸோ அந்த மாதிரி அன்னோன் ஆப்ஜெக்ட் வந்து கிட்ட வந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ லைட் சென்சார் வந்து நான் இப்போ என் ஃபோனை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 0க்கு போயிடும். ஸோ அதே இது என்னோடய ஃபோனை வந்து நான் லைட்டுக்கிட்ட ரொம்ப கொண்டு போயிட்டேன்னா உங்களுக்கு வந்து அது ஹையில் போகும். 100 500 தாண்டி போயிட்டுருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்க நம்ம இப்போ பார்த்த சென்சார்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ஏதாவது பேசிக் ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி செப்பரேட் அப்ளிகேஷனே நிறையா வச்சுருக்காங்க. ஹெல்த் ஆக்டிவிட்டி அப்ளிகேஷனில் ஸ்டெப் கவுண்ட்ஸு, நம்ம மூமெண்ட் டிடெக்ஷன், ஸோ அதெல்லாம் வந்து இதில் பார்த்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.